ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை மசாலா பூரி வீட்டிலே எப்படி சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கார்னு. இது கடையில் பொரிக்காமலும் விற்கும், பொரிச்சும் விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் பானிபூரி. இதுவும் அப்படி தான். கடையில் பொரிச்சும் சேல்ஸ் பண்ணுவாங்க, அப்படியேவும் இருக்கும். நீங்கள் எதனாலும் வாங்கிக்கலாம் உங்கள் விருப்பம். அப்புறம் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 10-11 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா கொஞ்சம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டாணி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சோம்பு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் உப்பு. இப்போ தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ செய்முறை வீடியோ செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா ரொம்பையும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்பையும் பொடிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்பையும் சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியும் அந்த மாதிரி தான். நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, இதை தொலி எல்லாத்தையும் நல்லா நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, இதையும் ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணாமல் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்குவாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் தக்காளியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் இது கரம் மசாலா. இந்த 3 மசாலா தான் நான் காட்டினேன் வீடியோவில் திங்ஸ் காட்டும் போது. அந்த 3 மசாலாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து இதை ரொம்ப வதக்க தேவையில்லை. நீங்கள் லைட்டாக ஒரு 2 செகண்டு வதக்குனா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு 2 செகண்டு இந்த மாதிரி வதக்கி இதை இப்போ அரைக்கிறதுக்கு ஆற வைக்க எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம கார்ன் சிப்ஸும் பானிபூரியும் பொரித்து எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா பொரித்து உங்களுக்கு பாக்கெட்லேயே விற்கும். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெடிமேடாக இருக்க அதே வாங்கிக்கோங்க. இல்லை பொரித்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொரித்து நம்ம எடுத்து வச்சுட்டோம், பானிபூரியும் காணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு, நம்ம ஆற வச்சுருந்த இதை ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை வந்து அதில் உள்ள தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் தான் சத்து இருக்குது. தண்ணி வந்து கீழே ஊற்றாமல் அந்த பட்டாணியில் உள்ள தண்ணியோடு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு அதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மசிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு முன்னாடியே மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் நம்ம இனிமேல் வந்து மசாலா சேர்க்க தேவையில்ல. தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்போ இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொதித்து நல்லா வந்துருச்சு. சூப்பரான டேஸ்டியான மசாலா ரெடி. நம்ம வந்து மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து உப்பு வேணால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கோங்க. மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டனால மசாலா வந்து போட தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பானிபூரி வந்து ரெடி பண்ணிடலாம். பானி அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க கார்ன் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான வீட்டிலே சூப்பரான ரோட்டுக்கடை மசாலா பூரி ரெடி. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவல். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாதிரி கடையில் போயிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்குலாம் கடையில் போயிட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். உண்மையிலே சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோவில் மறுபடியும் நாளை சந்திக்கலாம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.